வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான அலசலுக்கு வந்திருக்கோம். சரி, வாங்க நேரா விஷயத்துக்குள்ளேயே போயிடலாம். ஒரு நிமிஷம் கண்ணை மூடி கற்பனை செஞ்சு பாருங்களேன். ஒரு அழகான பழமையான கிராமம். அதிகால நேரம். அப்படியே அந்த சூரிய ஒளி தங்க நிறத்துல விழுது. பசுமாடுகள்லாம் மெதுவா நடந்து போயிட்டு இருக்கு. சுத்தி எங்கும் பச்சை பசேல்னு வயல்வெளிகள். அங்க தன்னோட நண்பர்கள் கூட ரொம்ப சுறுசுறுப்பாவும் சந்தோஷமாவும் ஓடி விளையாடிட்டு இருக்கிற அந்த சின்ன பையன். அவர்தான் நம்ம குட்டி கிருஷ்ணர். பாக்குறதுக்கே அவ்வளவு கியூட்டான அமைதியான இந்த கோகுலத்துல தான் நாம இன்னைக்கு பார்க்க போற இந்த சூப்பரான கதை ஆரம்பிக்குது. இப்போ நமக்கு ஒரு முக்கியமான கேள்வி வரும். உலகம் முழுக்க அவ்ளோ பக்தியோட கும்பிடுற ஒரு தெய்வத்த எப்படி எல்லாரும் ரொம்ப அன்பா ஒரு திருடன் அப்படின்னு கொண்டாடுறாங்க? கேக்குறதுக்கே கொஞ்சம் வித்தியாசமா இருக்குல்ல? கிருஷ்ணர் தினமும் எக்கச்சக்கமான குறும்புகள் செஞ்சாலும் எல்லாரையும் சிரிக்க வச்சதும் ஆச்சரியப்பட வச்சதும் அவரோட அந்த வெண்ண திருடுற குறும்பு தான். அப்படிப்பட்ட அந்த கியூட்டான குறும்புக்கு பின்னாடி என்ன பெரிய ரகசியம் இருக்கு? வாங்க அதான் இப்போ பார்க்க போறோம். இந்த கதையோட ஆரம்பம் பாத்தீங்கன்னா, நம்ம ஆயர்பாடி கிராமத்து பெண்களோட அன்றாட வாழ்க்கையில இருந்து தான் தொடங்குது. அவங்கெல்லாம் விடியற்காலையிலேயே எழுந்துடுவாங்க. அந்த சின்ன சின்ன வீடுகள்ல எரியிற மிதமான விளக்கு வெளிச்சத்துல அவங்க வேலைய சுறுசுறுப்பா ஆரம்பிப்பாங்க. கையில பெரிய பெரிய பால் பாத்திரங்களை சுமந்துகிட்டு அவங்க போறத பாக்குறப்போ, அவங்களோட அந்த கடுமையான உழைப்பும் அந்த அமைதியான வாழ்க்கை முறையும் நமக்கு ரொம்ப அழகா புரியும். வெண்ணெய் எடுக்கிறதுனா சாதாரண விஷயம் கிடையாதுங்க. அது ஒரு பெரிய ப்ராசஸ். முதல்ல புதுசா கறந்த பசும்பால நல்லா காய்ச்சணும். அப்புறம் உரை ஊற்றி தயிராக்கணும். கடைசியா மரமத்து வச்சு அந்த தயிரை மெதுவா ஒரு சீரான வேகத்துல கடைஞ்சாதான் அந்த சுத்தமான மிருதுவான வெள்ளை வெளேர்னு இருக்கிற வெண்ணெய் கிடைக்கும். இதுல அவ்ளோ உழைப்பும் அவங்களோட அர்ப்பணிப்பும் அடங்கியிருக்கு. சரி, இவ்ளோ கஷ்டப்பட்டு எடுத்த வெண்ணெய அவங்க சும்மா கீழே வச்சிருவாங்களா என்ன? கண்டிப்பா மாட்டாங்க. வீட்ல இருக்கிற சுட்டி பசங்க கைக்கு எட்டாத அளவுக்கு ரொம்ப உயரத்துல வைக்கணும்னு நினைப்பாங்க. அதுக்காக அந்த புது வெண்ணெய பெரிய பெரிய மண்பானைகள்ல போட்டு வீட்டின் கூரையில உரி கட்டி தொங்க விடுவாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அது ஒரு பெரிய பொக்கிஷம் மாதிரி. ஆனா நம்ம குட்டி கிருஷ்ணருக்கு இந்த உயரம்லாம் ஒரு மேட்ரே இல்ல. இங்கேதான் ஒரு சுவாரஸ்யமான சம்பவமே நடக்குது. கிருஷ்ணரும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து ஒரு மாஸ்டர் பிளான் போடுவாங்க. ரொம்ப அமைதியா, யாருக்கும் சத்தம் கேட்காத மாதிரி வீட்டுக்குள்ள நுழைஞ்சிடுவாங்க. அந்த உயரத்துல தொங்குற பானையை எடுக்கிறதுக்கு பசங்க எல்லாரும் ஒருத்தர் மேல ஒருத்தர் ஏறி ஒரு மனித கோபுரம் மாதிரி நிப்பாங்க. நம்ம கிருஷ்ணர் மெதுவா மேல ஏறி அந்த மண்பானைய ரொம்ப ஜாலியா உடைப்பாரு. பானை உடைஞ்சதும் அந்த தூய்மையான வெண்ணெய் அப்படியே ஒரு மேஜிக் மாதிரி மெதுவா கீரை குட்டும் பாருங்க. அதை தன்னோட சின்ன சின்ன கைகளால் எடுத்து சாப்பிடுவாரு. அது மட்டும் இல்லாம சுத்தி இருக்கிற நண்பர்களுக்கும், ஏன் அங்க வர குரங்குகளுக்கு கூட அதை ஷேர் பண்ணி கொடுப்பாரு. இப்படியே டெய்லி வெண்ணெய் திருட போனா யாருக்கு தான் கோபம் வராது சொல்லுங்க? ஒரு நாள் பொறுமை இழந்த ஆயர் பெண்கள் எல்லாரும் சம கோபமா யசோத வீட்டுக்கு வந்தாங்க. வந்து ரொம்ப ஆவேசமா கை நீட்டி, உன் பையன் எங்க வீட்டுக்குள்ள வந்து நாங்க கஷ்டப்பட்டு செஞ்ச வெண்ணெய திருடுறான் அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இத கேட்டதும் யசோதைக்கு பயங்கர ஷாக். அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. என்னது, என் கண்ண அப்படி செஞ்சானா? அவ்ளோ சமத்தான கள்ளங்கபடம் தெரியாத என் பையன் போய் அடுத்தவங்க வீட்ல திருடுவானா அப்படின்னு அவங்களால நம்பவே முடியல. சரி, என்னதான் நடக்குதுன்னு நேர்லே பாத்துருவோம்னு முடிவு பண்ணி மறுநாள் அவங்களுக்கே தெரியாம ரகசியமா ஒளிஞ்சிருந்து பார்க்கலான்னு முடிவு பண்ணாங்க. அடுத்த நாள் காலையில யசோதா ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு இருந்தாங்க. கரெக்டா குட்டி கிருஷ்ணர் மெதுவா வீட்டுக்குள்ள வர்றாரு. ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து வழக்கம் போல பானைய உடைக்கிறாரு. வெண்ணெய சந்தோஷமா சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. இத பார்த்த உடனே யசோதா வேகமா ஓடி வந்து வெண்ணெய் சாப்பிட்டுட்டு இருந்த கிருஷ்ணரோட கையும் களவுமா புடிச்சிட்டாங்க. சொல்லப்போனா அது ஒரு செம்ம சஸ்பென்ஸான இமோஷனலான தருணம்னு சொல்லலாம். கைய பிடிச்சதும், கண்ணா ஏண்டா இப்படி பண்ற அப்படின்னு யசோதா கேட்டாங்க. அதுக்கு கிருஷ்ணர் தன்னோட கன்னத்துல வெண்ணெய் ஒட்டியிருக்க அந்த பழபழக்கிற கண்ணால அம்மாவை பார்த்து ரொம்ப கியூட்டா ஒரு பதில் சொன்னாரு. அம்மா, அவங்க வெண்ணெய் ரொம்ப இனிப்பா இருக்கு, அதனாலதான் சாப்பிட்டேன் அப்படின்னு ஒரு மாசூமான சிரிப்போட சொன்னாரு. இந்த வார்த்தையும் அந்த கியூட்டான ஃபேஸையும் பார்த்ததும் யசோதாவால கோவப்படவே முடியல. அவங்களையும் அறியாம சிரிச்சிட்டாங்க. சரி, இப்போ நாம ஒரு முக்கியமான கட்டத்துக்கு வந்திருக்கோம். இவ்ளோ நேரம் இத நாம ஒரு ஜாலியான கிராமத்து கதையா பார்த்தோம் இல்லையா? ஆனா இதுக்குள்ள ஒரு ஆழமான ஆன்மீக ரகசியம் ஒளிஞ்சிருக்கு. வெண்ணெய் அப்படிங்கிறது இங்க வெறும் சாப்பாடு கிடையாது. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய குறியீடு இருக்கு. அது என்ன ரகசியம்னு பார்க்கலாம். இப்போ பால் எப்படி பல மாற்றங்களை சந்திக்குதுன்னு யோசிச்சு பாருங்க. முதல்ல கொதிக்க வச்சு உறைந்து தயிராகி அப்புறம் நல்லா கடையப்பட்டு தான் ஒரு தூய்மையான வெண்ணெயா மாறுது. இதே மாதிரி தாங்க மனித மனமும்.
நம்ம மனசும் வாழ்க்கையில பல கஷ்டங்கள், சவால்கள், அனுபவங்கள் எல்லாத்தையும் கடந்து நல்ல பக்குவப்பட்டு கடைசில ஒரு தூய்மையான அன்பு நிறைந்த இதயமா மாறணும் அப்படிங்கறது தான் இது குறிக்குது. அந்த தூய இதயம் பாக்குறதுக்கு எப்படி இருக்கும்? புதுசா கடைஞ்செடுத்த வெண்ணெய் எப்படி ரொம்ப குளிர்ச்சியாவும் சாஃப்டாவும் இருக்கோ, அதே மாதிரி எந்த ஒரு கோவமோ ஈகோவும் இல்லாத அமைதியான மனசுதான் அந்த தூய இதயம். அந்த மாதிரி ஒரு தூய இதயத்துல தான் இறைவன் நிரந்தரமா தங்க விரும்புறார். இப்போ உங்களுக்கு அந்த சீக்ரெட் என்னன்னு புரிஞ்சிருக்கும். வெண்ணெய் அப்படிங்கறது மக்களோட தூய்மையான அன்ப குறிக்குது. அவரு நிஜமாவே பால் வெண்ணெயெல்லாம் திருடல. அதுக்கு பதிலா மக்கள் பல கஷ்டங்களை தாண்டி பக்குவப்படுத்தி வச்சிருக்கிற அந்த தூய்மையான இதயத்தையும் அவங்களோட கலப்படமில்லாத அன்பையும் தேடிப்போதான் அவரு திருடினார். சிம்பிளா சொல்லணும்னா அவரு வெண்ணெய திருடல, நம்ம அன்ப திருடுறார். இதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் உலகம் முழுக்க இருக்கிற மக்கள் எல்லாரும் அவரை எந்த கோபமும் இல்லாம வெண்ணெய் கழ்வன் அப்படின்னு ரொம்ப அன்பா கொண்டாடுறாங்க. இந்த அலசலோட முடிவுல நாம நமக்குள்ளேயே கேட்டுக்க வேண்டிய ஒரு ஆழமான கேள்வி ஒன்னு இருக்கு. உங்க சொந்த வாழ்க்கையில நீங்க எந்த மாதிரியான வெண்ணெய, அதாவது எந்த மாதிரியான இதயத்தை உருவாக்கிக்கிட்டு இருக்கீங்க? அது இறைவனே தேடி வந்து எடுத்துக்கிற அளவுக்கு அன்பும் அமைதியும் நிறைஞ்சதா இருக்கா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதே மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான பதிவுல உங்களை சந்திக்கிறேன்.